This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெனிஃபிட் ஆஃப் ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சென்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு கொண்ட கடலையை நம்ம எப்படி முளை கட்டுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கு அப்புறம் அதோட பயன்கள், அது முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு கொண்டக்கடலையை போட்டு அதில் நல்ல பியூர் வாட்டராக ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் அலசிக்கணும். ஏன்னா இது அந்த தோல் மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருப்பு ஒரு டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் அந்த கொண்டைக்கடலை முழுகிற அளவு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இப்போ அதை எப்படி நம்ம முளை கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கொண்டைக்கடலை நல்லா ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு மண் பாத்திரம், ஏன்னா மண் பாத்திரத்தில் நம்ம முளை கட்டுறப்ப முளையும் எல்லா கொண்டைக்கடலையுமே ஃபுல்லாகவே முளைச்சி வெளியில் வரும். இன்னொன்று அந்த மண் பாத்திரத்தில் நம்ம முளை கட்டுறது ரொம்ப நல்லது. நார்மல் அலுமினியம் பாத்திரம் அந்த பாத்திரத்தில் முளை கட்டுறதை விட மண் பாத்திரத்தில் முளை கட்டுறது நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதேமாரி ஒரு சின்ன குடுவையை எடுத்து அதில் அந்த ஊற வச்ச கொண்டைக்கடலை எல்லாத்தையுமே மாற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி, அந்த துணியை நனைச்சி தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி அது ஃபுல்லாக மூடி வச்சிடணும். இது போல் நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்து காட்டன் துணியை போட்டு மூடி மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு இதேமாரி மூடி வச்சுருந்தீங்க, அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொண்டைக்கடலையுமே முளைச்சி நல்லா முளை விட்டு வெளில வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் எல்லா கொண்டைக்கடலையுமே முளை விட்டுருக்கும். பாருங்கள், எல்லா கொண்டைக்கடலையுமே நல்லா முளைச்சி வெளியில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு 2 டைம் இல்லை ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொண்டைக்கடலையை நல்லா அலசி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்படி முளைக்கட்டி கொண்டைக்கடலையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். நார்மலாக கொண்டைக்கடலையே ஆரோக்கியமான ஒன்று தான். அதை நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றப்ப
இன்னும் நிறையா நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஊட்டச்சத்து இருக்குது. இதில் ஏராளமான வைட்டமின்கள், மினரல்கள், நார் சத்துக்கள் இது எல்லாமே அடங்கியிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் சி, வைட்டமின் கே, நார்ச்சத்துக்கள், மாங்கனீசு, காப்பர் சத்து, புரதச்சத்து, மேங்கனீஸு, பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இதய ஆரோக்கியத்திற்கு முளைக்கட்டிய கொண்டக்கடலை ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆரோக்கியமான தலைமுடி வளர்ச்சிக்கும் இந்த முளைக்கட்டிய கொண்டக்கடலை நல்லது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் இந்த கொண்டக்கடலை நல்லது.